டைரக்டரா கொஞ்சம் கதாநாயகெல்லாம் பேச விடுங்க. போங்க, 4 வார்த்தை சொல்லுங்க. மாடு முட்டிருப்பன் முட்டினாரா? சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க எல்லா கதாநாயகிகள். சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம். தினேஷ் வழக்கம் போல வர முடியல. அவர் ஒரு அற்புதமான மனிதர். நான் பாராட்டுறதுக்கெல்லாம் சொல்லலை. அவர் ஒரு நடிகருங்கிற இதே அவர்கிட்ட இருக்காரு. அதை எப்படி சொல்றதுன்னே புரியல. அப்படியே ஒரு எளிமையான மனிதர். அவர் எந்த பந்தாவோ எந்த இதுவுமே இல்லாமல் பூமியில் கால் எடுத்து வச்சு நடக்கணும்னா கூட தினேஷ் இல்லை, பூமி கேட்டுட்டு தான் கால் வைக்கட்டுமா வேணாமான்னு கேட்டுட்டு தான் பேசுகிறதா இருந்தாலும் சரி, கதாநாயகிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நான் பேசலாமா, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு அடக்க ஒடுக்கமான பிள்ளை. அவர் அட்டகத்தின்னு தினேஷ்ன்னு அறியப்பட்டார். டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய படங்கள் வருது, அவர் பெரிய அளவுக்கு போவார். அது அட்டகத்திங்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா அது பெரிய சாதனை பண்ணினது. கே பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்தியில் சுருதி பேதம்னு தான் ஆரம்பிச்சிருப்பார். அதுதான் இப்போ இது வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த மாதிரி அட்டகத்தி தினேஷ் பெரிய ஒரு நிஜகத்தியாக மாறுவார். மக்களை குத்தாத வரைக்கும் பெரிய ஆளாக வருவார். நன்றி, வணக்கம். அப்புறம் பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்கலன்றாங்க. அந்த ஹீரோனி இல்லையா? வணக்கம். வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த மேடை கிடைச்சதுக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் இப்பெல்லாம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கு. அந்த வகையில தினேஷ் சார் கூட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த படம் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல ஓப்பனிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பார்ட் ரொம்ப சின்னதா இருந்தாலும் நான் அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கான ஸ்கோப் நல்லாவே கொடுத்துருந்தாங்க இந்த படத்துல. தினேஷ் சாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமும் நீங்க இது இப்படி பேசலாம், இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கேமராமேன் சார், அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் சார்லாம் இந்த படத்துல இருந்திருக்காங்க. ஆனா இவங்க கூட எனக்கு பெருசா காம்பினேஷன் இல்லைனாலும் இந்த படத்துல அவங்க இருந்த படத்துல நான் நடிச்சதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா.